இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பம் அப்படின்னாலே வந்து சொம்பு, பணம். கும்பராசிக்காரங்க ரொம்ப நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஆமா. ஆனா, இன்னும் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குரு பெயர்ச்சியிலேருந்து. எப்படி இருக்கு கும்பராசிக்கு? நீங்க சொல்லிட்டீங்க. ம். ஆனா கும்பராசிக்காரங்க ரோஹோன்ட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னா எல்லாரும் என்ன திட்டுவாங்க. தொழில் அமைப்பு நல்லா இருக்கும். அதனால கடன் அடையும். அதனால குடும்பம் செழிப்படையும். ம். நீங்க பின்னாடி வந்தீங்கன்னா, பணம் ஜாஸ்தி வரும். அதனால கடன் பிரச்சனை சால்வ் ஆகும். அதனால தொழில் விரிவடையும். ம். தராதரம் உயரும். ம். இவங்க இத்தனை நாளா சாதாரண லெவல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. ம். இந்த அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாமே டாப் லெவல்ல இருக்கிறவங்க. ஹை லெவல். ஹை லெவல் கான்டாக்ட்ஸ் தான். வெரி குட். அதுவும் பிசினஸ்ல இருக்கிறவனுக்குலாம் எல்லாம் இவனாலப்பா. அந்த இவனாலைக்கு எத்தனை இது இருக்கு பார்த்தீங்களால்ல? இவனால தான் அப்படின்றதுக்கும், இவனால தான் ஆமா. பாடுறதுக்கும் எவ்வளோ ஏதோ டிஃபரெண்ட். ஒரு படத்துல ஒரு காமெடி நடிகர், அவர் பேர் ஞாபகம் இல்ல. அவர் சொல்லுவாரு, "நீ டோனை மாத்தி பாரு. ம். நல்ல குடும்பம், நல்ல குடும்பம்." இந்த ஒரே வார்த்தை தான். ஆமா. அது மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே, அதாவது உலகம் பூரா பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இந்த அளவுக்கு எங்கள் சேனல் பிரபலம் ஆனதுக்கு நீங்கள் தாங்க வியூவர்ஸ், நீங்கள் தான் மெயின் காரணம். அவ்வளோ அழகாக அதை ரசித்து உங்களோட கமெண்ட்ஸு இதில் நாங்கள் இன்னும் வளர்ந்துக்கிட்டே வரோம். அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்குமே. அடுத்தது குரு பெயர்ச்சி வருது. அது எப்போ? அது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை சொல்ல வந்திருக்கிறாரு 12 ராசிக்கும் ஒரு அழகான ஜோதிடர், அருமையான ஜோதிடர். ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அவருடைய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நான் அப்படியே அசந்து உட்காந்துட்டேன். நான் அவ்வளோ அழகான ஒரு பேச்சு. இதில் நான் கேட்டேன், நீங்கள் என்னன்னு கேட்டால் வேத ஜோதிடர் அப்படின்னு. நான் இது புதுசாக கேட்குறேன். வேத ஜோதிடர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் வேறு கொடுத்துருக்காங்களாம். அப்போ அது எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருப்பார் பார்த்தீங்களா. வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எப்போ வருது, இந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாருன்னு நம்ம அவரையே மீட் பண்ணுவோம். வாங்க நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல்ல நம்மளுடைய எனக்கு உங்களுக்கு சேனலுக்கு எல்லாருக்கும் தங்களுடைய வியூஸ்னால் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பற்றி அப்படின்னு கேட்டீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. ஆமாம். என்றைக்குமே நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த குரு 3ஆவதா இருக்கார், தெய்வம் கடைசியில தான் இருக்கு, தெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாத்திகர்கள் சொல்லலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அம்மா தான் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுதான்டா அவன் அம்மா, அவங்க அப்பா அப்படின்ட்டு. ஏன்னா எந்த குழந்தைக்கும் அம்மாவை இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஆமாம். அது நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஒரு குழந்தைய கொண்டு போய் விட்டாலே அதுவாக தேடி போய் அம்மா கிட்ட போய் பால் குடிக்கிறது வேற யாருக்குமே கிடையாது. ஆமாம். அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷல். ஆமாம். அதுக்கு அடுத்தது அம்மா தான் இது உங்கள் அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த அப்பா தான் கொண்டு போயிட்டு ஒரு ஏஜ் 7 வயசு ஆன உடனே, அந்த காலத்தில் நான் சொல்கிறது, வேத காலத்துலேயும் நான் சொல்கிறது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லார் வீட்டிலையும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல் 7 வயசு ஆச்சுன்னா கொண்டு போயிட்டு குருகுலத்தில் விடுவாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போதான் அப்பா இவர் தான் உன்னுடைய ஆசிரியர், ஆசான் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆசான் தான் நம்மளை வழி நடத்தி தன்னுடைய பாதையிலேயே கூட்டிட்டு போயிட்டு கடவுளிடம் சேர்க்கக்கூடிய இடம்.
அந்த குரு தான் கடவுள்கிட்ட போகிறதுக்கான வழி. ஆனால் இன்னைக்கு குருவுக்கே மரியாதை இல்லை. டீச்சருக்கு எந்த ஸ்கூலில் எந்த டீச்சருக்கு மரியாதை கொடுக்குறோம்? உண்மையாக நான் ஒன்று சொல்லணும், மாதா பிதா குரு தெய்வம் இது ஏதோ சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அந்த அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க, இது யாருமே சொன்னதில்லை. இதான் ஃபஸ்ட்டு டைம், எனக்கே கரெக்டாக தெரியாது. நீங்கள் இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ அழகு. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. கும்பம் அப்படின்னாலே வந்து சொம்பு, பணம். கும்பராசிக்காரங்க ரொம்ப நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குரு பயிற்சியிலேருந்து எப்படி இருக்கு கும்பராசிக்கு? நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் கும்பராசிக்காரங்க ரோஹோன்ட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன், எல்லாரும் என்னை திட்டுவாங்க. கீழே கமெண்ட் அவ்வளோ வரும். எவ்வளோ நல்லா இருந்தாலும் பரவாயில்லங்க, சுமாராக தாங்க இருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய எந்த ராசிக்காரர்களும் யாருமே நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நல்லா இருக்கேங்க அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த சொல்லுங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். அந்த தப்பு தான் எல்லாரும் பண்ணுறோம். என்ன காரணம் அப்படின்னா, கும்பராசி பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அந்த கும்பத்துக்குள்ள என்ன இருக்குன்னு போட்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டாக சொன்னீங்க. அவனுக்கு மட்டும்தான் தெரியும். கும்பராசிக்காரனுக்கு மட்டும்தான் தனக்குள்ள என்ன இருக்கு, நான் வந்து கோடீஸ்வரனா பிச்சைக்காரனாங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க, கஷ்டப்பட்டாலும் சொல்ல மாட்டாங்க. மெயினாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்றது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. குடும்பத்தில் இவங்க பேச்சுக்கு மரியாதை இல்லை. இதை ரெண்டையும் மாற்றக்கூடிய இடத்துல குரு வரார். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் அமைகின்ற நேரம் இந்த குரு பயிற்சி. நிறைய கடன் இருக்கு, இவங்களா சில விஷயங்களை ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த கடன் விமோசனம் அடையும் நேரம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு போயிருக்கார். 6ஆம் இடத்துலேருந்து அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறார். பார்வை பலம் ரொம்ப விசேஷம். குருவுடைய பார்வை பலம் தான் ரொம்ப முக்கியம். இருக்கிற ஸ்தான பலம் முக்கியம் இல்லை. ஸ்தான பலம் எல்லா கிரகமுமே கெடுக்கும். சில இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணும். ஆனால் ஸ்தான பலம் இவருடைய பார்வை பலத்தை வளப்படுத்துது. ஏன்னா 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வருமானம் வரும். அதனால கடன் பிரச்சனைகள் தீரும். அதனால தொழில் அமைப்பு ஏற்படும். இப்படி ஒன்றா இப்படி போகலாம், இல்லாட்டி இப்படி போகலாம். தொழில் அமைப்பு நல்லா இருக்கும், அதனால கடன் அடையும், அதனால குடும்பம் செழிப்படையும். நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா பணம் ஜாஸ்தி வரும், அதனால கடன் பிரச்சனை சால்வ் ஆகும், அதனால தொழில் விரிவடையும். ஸோ இப்படியும் பார்த்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் இவங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வசந்தம் துவங்கும் நேரம் துவங்கிவிட்டது. அதே சமயம் இதில் குரு வந்து 7ஆம் இடத்துக்கு அக்டோபர் மாதம் வர்றார். அக்டோபர் டு ஜனவரி வரைக்கும். அந்த சமயத்தில் அதே ஏற்கனவே சொன்னது போல் நல்ல நண்பர்கள் அமைவார்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தராதரம் உயரும். இவங்க வந்து இத்தனை நாளாக வந்து சாதாரண லெவலில் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. இந்த அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லாமே டாப் லெவலில் இருக்கிறவங்க. ஹை லெவல் கான்டாக்ட்ஸ் தான். வெரி குட். அதுவும் பிஸ்னஸில் இருக்கிறவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு அரசியலில் ஒரு ஜோதிடர் வந்து டாப் லெவல் போயிருக்காரு. ஆமாம், திடீர்னு வந்தார் பாருங்க. அவர் ரொம்ப வருஷமா இருக்காரு. ஆனால் திடீர்னு டாப்பில் வந்திருக்காரு. அவர் ரொம்ப வருஷமா இருக்காரு. நானும் எனக்கும் தெரியும் அவர் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு நரேந்திர மோடி தெரியும். ஆனா மோடிக்கு என்ன தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அது மாதிரிதான் இவரும். அது மாதிரி அவர் மாதிரி இவங்களுக்கு நல்ல அமைப்பு வரக்கூடிய நேரம். ஸோ திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களால குடும்ப கௌரவம் உயரும். இவங்களால தான் போன ஒரு 1.5 வருஷத்துல குடும்ப கௌரவம் இறங்கி இருக்கும். எல்லாம் இவனால இவங்களை கை காட்டி பேசியிருப்பாங்க. ஆனா இந்த குரு பயிற்சி எல்லாம் இவனாலப்பா. அந்த இவனாலைக்கு எத்தனை இது இருக்கு பார்த்தீங்களால, இவனால தான் அப்படின்றதுக்கும் இவனால தான் பாடுறதுக்கும் எவ்வளோ டிஃபரெண்ட். ஏதோ ஒரு படத்துல வந்து ஒரு காமெடி நடிகர், அவர் பேர் ஞாபகம் இல்லை, அவர் சொல்லுவாரு, நீ டோனை மாத்தி பாரு, நல்ல குடும்பம் நல்ல குடும்பம், ஒரே வார்த்தை தான். ஆமா, அது மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளா இவனால அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வார்த்தை இவனால. அந்த ஒரே டோன் மட்டும் மாறும், இவங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். அது மட்டும் இல்லைங்க, நீண்ட நாட்களாக
இவங்க பேர்ல சொல்லப்பட்ட சில அபாண்டமான குற்றச்சாட்டுகள், செய்யாத தப்புக்கு சில பொதி சுமந்திருப்பாங்க, அதுலேருந்தெல்லாம் விமோசனம் கிடைக்கும் அக்டோபருக்கு மேலே. ஓகே. ஸோ இவங்களுக்கு நல்ல பேர் வரக்கூடிய அமைப்பு. அதே சமயம் இவங்களுக்கும் இவங்க தம்பிமார்களுக்கும் ஒத்து வராமல் இருந்திருக்கும். இந்த அக்டோபருக்கு மேலே தம்பி திருந்துவான். எங்கள் அண்ணன் சொன்னார்ப்பா, நான் அப்பவே தப்பு கேட்கல. அதனால இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கும். உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னதான் குரு 2ஆம் இடத்துல இருக்கிற சனியை பார்த்தாலும் அவர் இருக்கிறது 6ஆம் இடம். சனி இருக்கிறது 2ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுகத்தை கெடுக்கிறாரு. குரு இருக்கிறது 6ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடணும். இஷ்டத்துக்கு ஃப்ரைடு ஃபுட் சாப்பிட்றது, நைட்டு 2 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பேசினது தான். ஏன்னா இதெல்லாம் இட் இஸ் நாட் த ரைட் டைம். இல்லை, மோஸ்ட்லி வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது தான் அவ்வளோ நல்லது. அப்புறமா எனக்கு இது வந்துடுச்சு, அது வந்துடுச்சு, ஜீரண கோளாறு, சுகர் வந்தது, ப்ரெஷர் வந்தது, கிட்னி போயிடுச்சு, லிவர் போயிடுச்சுன்னா எப்படி போகும்? கண்டிப்பா நல்ல இயற்கையாக வீட்டில் ஒரு ரசம் செஞ்சு சாப்பிடுங்களேன். அது என்னைக்கும் ஒரு நாள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடலாம். வாரத்தில் ஒரு சாட்டர்டே சாப்பிடலாம். அதே வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நான் வீட்டில் சாப்பிடுவேன்னு சொன்னா ரொட்டீனாக அதை எடுத்துக்க கூடாது. ஆமாம். ஸோ அதனால இந்த குரு பெயர்ச்சி கும்பராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடம்பு சம்பந்தமான ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருந்துட்டாங்கன்னா மற்றது எல்லாம் அவங்கள தேடி வரும், நிம்மதி தேடி வரும். ரொம்ப நன்றியா. அதாவது நானும் சொல்கிறது அது ஒன்று தாங்க. கும்பராசி மட்டும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே உணவுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வீட்டில் மோஸ்ட்லி சமைச்சு சாப்பிடுங்க. என்றைக்கோ ஒரு நாள் நம்ம முடியல, ஒரு ஆசை, ஒரு நாள் வெளியில் போய் சாப்பிடுங்க. மோஸ்ட்லி வீட்டு சாப்பாடை சாப்பிட பழகிக்கோங்க. ஏன்னா நிறைய சொல்ல முடியாத வியாதிகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இப்போ அவங்க சொல்கிறது, ஐயா சொன்னது கும்பராசி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டாப்பில் இருக்குது, ஆனால் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் இருந்து ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னா நம்ம பணம் வச்சுருந்த என்ன பிரயோஜனம்? அதனால தான் சொல்கிறேன், ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. நல்லா மோஸ்ட்லி நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க. குரு பெயர்ச்சிக்கு நல்லா இருக்குது. ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.